ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து மேரி பிஸ்கட் வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதை வந்து இதுமாரி சின்ன சின்னதாக போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சளிச்சிக்கிங்க. மேரி பிஸ்கட்டு மிக்சியில் அடித்து சளிச்சு வச்சுருக்கேன். அந்தாண்ட வந்து ஓரியோ பிஸ்கட் 2 பாக்கெட் வந்து க்ரீம் எடுத்துகிட்டு பிஸ்கட்டை மட்டும் அடித்து வச்சுருக்கேன். இந்தாண்ட சுகர் 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், பால் பவுடர் 2 ஸ்பூன், வெண்ணெய் 2 ஸ்பூனு, டைரி மில்க்கு இந்தமாரி 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக பிசையணும். பால் வந்து திக்காக தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. இப்போ இதை ஊற்றி நான் கெட்டியாக பிசைய போகிறேன். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டேன். பால் ரொம்ப ஆகாது, ஒரு 50 பால் தான் ஆகும். இதுமாரி பிசைஞ்சு வச்சுட்டு உள்ளே மேலே தடவுறதுக்கு வேறு க்ரீம் தயார் பண்ணலாம். நல்லா முத்தின தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போ பால் பவுடரு, வெண்ணெய், சீனி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு மேலே வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டு மேலே இந்த ரோல் பேப்பர் வச்சுருக்கேன், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு அலுமினிய பேப்பர் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. நான் இந்த மாவு எடுத்து, இப்போ சாக்லேட் மாவு எடுத்து நான் இந்த பேப்பரில் வச்சு உருட்டி அது மேலே வந்து இந்த தேங்காய் துருவலை வச்சு ரோல் பண்ண போகிறேன். இது போல் தான் ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை தடவிட்டு அது மேலே தேங்காய் பூ வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன். ரோல் பண்ணி முடித்ததும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை ரோல் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரீசர் உள்ளே வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலே போதும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சாக்லேட் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாரி காசு விலை கொடுத்து கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே செஞ்சால் ரொம்ப நல்லது.